விஜயகுமார் சார், ஜென்சி தலைமுறைக்கு வந்து நீங்க ஒரு பூக்கி நாயகர். நாட்டாமையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். தன்னானே அந்த சாங்கனுடைய பிட்டு, குஷ்பு நடந்து வர்றது, அந்த சீன் எல்லாம் நாட்டாமை படத்துக்கு நான் போனேன். ஓ நீனா 4 நாள் 5 நாள் கேட்குற படம் பூரா வருதுண்ணா, இதில் நாள் கணக்கெல்லாம் வேணாம், நீ படத்து கணக்கு பேசு அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் எங்ககிட்ட காசு இல்லை, நாங்களே பட்ஜெட்டில் பண்ணுறோம். அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அக்காளாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும், மச்சானாக இருந்தாலும் நியாயம் தாண்டா. அதாவது நான் வந்து டைரக்டருடைய ஆக்டர், அதனால தான் இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஒத்து போகிறோம். இல்லைன்னா அதான் வேணாம்பா. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்ப என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Turin Talkies in Frame and Fame Awards 2026ல அடுத்து நம்ம பார்க்க போறது Legacy of Excellence in Cinema, and இந்த அவார்டை பிரசன்ட் பண்ண போறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர், நடிகர் இப்படின்னு பன்முகம் கொண்ட KS ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு நடராஜன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இந்த லெகசி ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் சினிமா விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஜயகுமார் பஞ்சாயத்து தலைவர் பாத்திரமா அவரை கூப்பிடுங்க. வயதான வில்லன் வேஷமா அவர் சரியா இருக்கார். பாசமான அப்பா ரோலா அவருக்கு கால் பண்ணுங்க. ஆறுயிர் நண்பன் வேஷமா தங்க மேல அதீத பாசம் வச்சிருக்கிற அண்ணன் வேஷமா பாம்பே டான் பாஷாக்கு அப்பா வேஷமா அவரை தவிர வர சாய்ஸ் இல்லை. இப்படி எல்லா வேடங்களிலும் பாந்தமாக பொருந்தும் ஒருவர் கிடைச்சது தமிழ் திரைப்பட இயக்குநர்களோட அதிர்ஷ்டமே சொல்லலாம். பிலிம் ரோல் காலத்திலிருந்து டிஜிட்டல் காலம் வரைக்கும், எம்ஜிஆர்ல இருந்து பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இன்னைக்கும் ஈடு கொடுத்து நடித்துக் கொண்டிருப்பவர். இவர் மட்டுமல்ல, இவரோட மனைவி, மகன், மகள்கள், மருமகன் எல்லோரும் இதே கலைத்துறையில் தான் இருக்காங்க. 2000களில் இவரோட கால்ஷீட்டுக்காக அன்றைய உச்ச நடிகர்களே காத்திருந்த காலங்கள் உண்டு. அசர்ற நேரத்தில் கூட நடிக்கிற நடிகர்களை ஈஸியாக ஓவர்டேக் செஞ்சுட்டு போயிடுவார் என்பதால் எல்லோருமே இவர்கிட்ட கவனமாக இருப்பாங்க. இவர் நடித்த படங்கள்ல இருந்து ஏதோ ஒரு டைலாக் இல்லை ஏதோ ஒரு சீன் இப்பவும் சமூக வலைதளங்களில் சுத்திட்டு இருக்கு. வெர்சடைல் என்ற வார்த்தைக்கு வாழும் உதாரணம். ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர்ஸ் சாய்ஸ், ஆடியன்ஸ் ஃபேவரட், ஒன் டேக் ஆர்டிஸ்ட், இன்னும் நிறைய சொல்லலாம். அவர்தான் யாருக்காகவும் எதுக்காகவும் தீர்ப்பை மாற்றி சொல்லாத நாட்டாம் விஜயகுமார். திரைத்துறையில் நீண்ட அனுபவமும் பாரம்பரியமும் உள்ள இந்த கலைஞனுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமின் லெகசி ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது டூரிங் டாக்கீஸ். விஜயகுமார் சார், எங்களுடைய கலை உலகத்தில் வந்து நீங்க 65 வருடங்களுக்கும் மேலாக இன்னும் வந்து எங்க எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் உங்களுடைய பேர் தெரியும். சார், இந்த விருது பத்தி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமார் சாருக்கு இந்த எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் 2 பேரும் 10 படத்துக்கு மேலே நடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மேலே 10 படத்துக்கு மேலே எனக்கு கணக்கு தெரியல.
அதில் முதல்ல எனக்கு எப்படி அறிமுகம் ஆனார் இவர் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து புது வசந்தம்னு ஒரு படத்தில் வந்து அசோசியேட்டாக நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஜோடி வேணும். அந்த ஜோடி வந்து இன்றைக்கி மக்களுக்கு இணை பிரியாத ஜோடி அப்படின்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி சாரையே அவருக்கு யாரையும் தெரியாது, ஏன்னா அவரே யாருக்கும் தெரியாது அப்போது. அதான் முதல் படம் தமிழில். அப்புறம் நான் அசோசியேட்டாக இருக்கும்போது விக்ரமன் சார் வந்து யார் இது பண்ணும்போது நான் வந்து ராஜா தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு படத்தில் வந்து விஜயகுமார் சார் பண்ணியிருக்கார் சார், அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஒரே ஒரு சான்ஸ் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரே ஒரு நைட்டு தான் ஷூட்டிங்கு, அந்த நைட்டில் அவங்க ஜோடியாகவே வரணும், அப்போ தான் இந்த லவ்வர்ஸ் வந்து சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லி கொடுக்குற அவார்டுக்கு ரொம்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னாரு. அந்த புது வசந்தம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஹிட்டு, எப்படி ஒரு வரலாறு படைச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு இவர் காசு வாங்காமல், அது இல்லாமல் இவரையும் மஞ்சிகாவையும் நான் வந்து சார் உங்ககிட்ட நல்ல சூட்டுங்கள்லாம் இருக்கும், நீங்களே சூட்டு போட்டு வந்துருங்க, மஞ்சிக்காக வந்து மேடம் உங்ககிட்ட இருக்கிற நகைகளை போட்டு வந்துருக்கேன்னு அவங்க பட்டு புடவையும் நகையும் சும்மா அப்படியே படத்தில் இப்பவும் பாருங்கள், அது அவங்களுடைய சொந்த ட்ரெஸ்ஸு. அந்த பெருந்தன்மை இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நாங்கள் பண்ணுறதே புதுமுகங்களை வச்சு, புதுமுகங்களில் முரளி ராஜா, சார்லி, பாபு இவங்க தான் ஹீரோஸ். பட் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லை அன்றைக்கி ஸ்டேஜில். புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், நான் அசோசியேட்டு, நான் கேட்டேங்கிறதுக்காக வந்து அவர் நடிப்பு அந்த நடித்து கொடுத்தாரு. அதுதான் அறிமுகம். நாட்டாமையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நாட்டாமை படத்துக்கு நான் போனேன். ஓ நீனா 4 நாள் 5 நாள் கேட்குற படம் பூரா வருதுண்ணா வருது, இந்த இதில் நாள் கணக்கெல்லாம் வேணாம், நீ படத்து கணக்கு பேசு அப்படின்னாரு. சார் இதில் 3 நாள் தான் சார், ஆனால் சிவாஜி சார் நடிக்க வேண்டிய கேரக்டர் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த கேரக்டர் உங்களை கூப்பிட்றேன்னா முடியவே முடியாதுன்னு அப்புறமா மஞ்சிகா கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு அப்புறமா தொல்லை பண்ணி அதுக்கப்புறம் அந்த நாட்டாமையில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டாமையும் போது நான் வந்து சின்ன டைரக்டர் தான், சின்ன படங்கள் சேரன் பாண்டியன், புருஷ லட்சணம், பொண்டாட்டி ராஜ்யம், புரியாத புதிர், இந்த மாதிரி பண்ண ஒரு சின்ன பட டைரக்டர். ஆனாலும் என் படத்தில் நடிக்கிறதுக்காக மீனாவை அன்றைக்கி மீனா வந்து நம்பர் 1 ஹீரோயின், மீனாவையும் குஷ்புவையும் ரெக்கமெண்ட் பண்ணதும் மஞ்சிகாவும் இவரும் தான். ஸோ இப்படி அந்த நாட்டாமை பெருசாக வர்றதுக்கு காரணமாக அது. ஆனால் அந்த 3 நாள் இல்லை, அந்த 4 நாள் கேட்டேன். ஆனால் 3ஆவது நாள் என்ன சொல்கிறாரு, எப்பா நான் மறந்தே போயிட்டேன், என் சின்ன பொண்ணு ஸ்ரீதேவிக்கு வந்து பர்த்டே, அதனால் நான் போயிடுறேன், இப்போ போயிட்டு நான் வேணா இன்னொரு நாள் வந்து இந்த ஒரு நாள் பேண்டரை பண்ணி கொடுத்துறேன்னு. அதுக்கெல்லாம் எங்ககிட்ட காசு இல்லை, நாங்களே பட்ஜெட்டில் பண்ணுறோம். நாட்டாமை சொல்கிறேன், அன்றைக்கி 55 லட்சம் ரூபா தான் ஃபஸ்ட் காப்பி, அதனால் வந்து நீங்கள் வந்து இது முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த கொட்டைப்பாக்கு சீன் இருக்குல்ல, லீடு சீன், அந்த சீன் திடீர்னு என்னாச்சு, ஜென்ரேட்டரில் வந்து இது வந்து உடஞ்சி போச்சு, ஏதோ ஒரு வால்வு என்னமோ உடஞ்சி போச்சு. அது வந்து செம்மேட்லேருந்து கோயம்புத்தூருக்கு போய் ஏதாவது ஒரு கடையை எழுப்பி இந்த எடுத்து வாங்கிட்டு வந்து இது மாற்றணும். அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும், எல்லாம் கதை பேசிக்கிட்டு சும்மா உட்காந்துருந்து எப்படி முடிச்சே ஆகணும்னு சொன்னோன்னா மனோரமா ஆச்சு தூங்குறாங்க, அப்படியே இழுக்குது எல்லாருக்கும். காலம்பரம் 4 மணிக்கு எடுத்தது தான் அந்த அந்த சாங்கினுடைய பிட்டு, குஷ்பு நடந்து வர்றது, அந்த சீன் எல்லாம் விடிய கிளம்புற 4 மணிக்கு எடுத்து அன்றைக்கி காலம்புற 7 மணி ஃப்ளைட்டில் இவர் அனுப்பிச்சி வச்சேன், ஸ்ரீதேவிக்கு பிறந்த நாளுங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதுக்கப்புறம் நட்புக்காக அதே கேரக்டர் தெலுங்குலேயும் அவர் தான் பண்ணணும்னு ஸ்ரேகம் கோசமில் சிரஞ்சீவி சார் வந்து இவரே போடணும்னு சொல்லி இந்த மாதிரி பல படங்கள். சக்திவேல் இவர் தான் ஹீரோ அந்த படத்துக்கு, மஞ்சிகா அதெல்லாம் மறக்க முடியாது. இளையராஜா சாரோட முதல் காம்பினேஷன். இந்த மாதிரி நிறைய பல படங்கள் நான் ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ஆண்டவனுக்கு நன்றி. சித்ரா லக்ஷ்மணன் அதை பற்றி அவர் சொல்கிறது ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து துணை ஜனாதிபதி, வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்னைக்கு வந்தார். அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் நாங்கள்லாம் 2nd row 1st row அது மாதிரி உட்காந்துருந்தோம். விழா முடிஞ்சு துணை ஜனாதிபதி எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கீழே வரலான்னு வராரு. ஆனால் கூட்டம் ஃப்ரண்ட் ரோவில் 2nd rowவில் 3 rowவில் இருக்கவங்கெல்லாம் முண்டி அடிச்சுட்டு மேலே போகிறாங்க, செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவர் இறங்கி வர்றாரு, துணை ஜனாதிபதி இறங்கி வந்து
அப்போ நான் 2வது ரோவில் நான் நிற்கிறேன், இவர் எனக்கு பின்னாடி இவர் நிற்கிறாரு. அப்போ எனக்கு கை கொடுத்து, சார் உங்கள் பேட்டியெல்லாம் பார்க்குறேன் சார், சூப்பராக இருக்குது சார், சித்ரா லக்ஷ்மணன் பேட்டி அதெல்லாம் அப்படின்னு துணை ஜனாதிபதி சொல்கிறாரு. இவர் கேட்டார் என்கிட்ட, ஒன்று வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி, இன்னும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தீங்க வைஸ் பிரசிடென்ட்டோட சொல்கிறது. அதான் என் காதில் விழுந்து யார் சித்ரான்னு ஆர்டிஸ்ட்டு சொல்கிறாரோ எனக்கு அந்த இது டவுட்டில் இவர் கேட்குறாரு. சித்ரா லக்ஷ்மணனுடைய பேட்டி டூரிங் டாக்கீஸ் பேட்டியை பார்த்தேன் சார், ஃபுல் லென்த்து உட்காந்து பார்த்தேன் சார், உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ சித்ரா லக்ஷ்மணனும் டூரிங் டாக்கீஸும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டெல்லி வரைக்கும் ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்கு மிக 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 நன்றி சித்ரா சார். நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி எங்க டூர் அண்ட் டாக்கீஸ்ல ஒன் ஆஃப் த பாப்புலர் வீடியோஸ் 3.25 மணி நேரம், அது வந்து பெரிதும் அதிகமாக பார்க்கப்பட்ட வியூவர்ஷிப்ல வந்து KS ரவிக்குமார் சாரும் முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னு இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறோம். நடராஜன் சார். அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமார் பாலச்சந்தரோட அவள் ஒரு தொடர்கதை அப்போலேருந்து பழக்கம். என்னோட எங்க படத்தில் சுருட்ட முடி என்ன, அந்த பைக் என்ன, ஒரு புல்லட்டு பார்க்கறதுக்கு வர பெண்கள் என்ன, இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். அப்போ சித்ரா மாதிரி ஒரு விழா இருக்கு, நீங்கள் வரணுன்னாரு. நிச்சயம் வரேன்ப்பா. நான் யாருக்கு அவார்டு கொடுக்குறேன் அதை சொல்லு. விஜயகுமாருக்குனாரு. என்னுடைய முதல் சந்தோஷம். நார்மலாக மாதிரி விழாவில் வந்து கூட ஒருத்தரை பண்ணுவாங்க இல்லையா, அது யார்? KS ரவிக்குமார், என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். அப்படி ஒரு 3 விதமான சந்தோஷம் இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது. இங்கே வந்து இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். விஜயகுமார் வந்து எங்களுடைய சங்கமம் படத்தில் அவருடைய ரோல் வந்து மறக்கவே முடியாது. அதாவது அவ்வளவு அற்புதமாக பண்ணுவார். எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். அதாவது வந்து பெரிய பணக்காரன் மாதிரி இருக்கணுமா, ரைட்டு, பரம ஏழையாக இன்னுமே இல்லை, அடுத்த வேலைக்கே இன்னும் சாரி மேசை வச்சுட்டு இருக்கிறேன்னா ஓகே, போலீஸ் ஆஃபீஸராக ஓகே. ஏன்னா நான் அவரோட ஒரு படத்தில் நடித்தேன். சித்ரா, தேங்க்யூ வெரி மச் அகெயின், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன். வாழ்க வளர்க ஒலிக. விஜயகுமார் சார் ஒரு சில வார்த்தைகள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் கலை உலகத்தை சார்ந்தவர்கள்தான் இங்கு இருக்கிறார்கள் என்றல்ல, இங்கு தொழில்துறையிலையும் இன்றைக்கு பெரிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நல்லி செட்டியார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை வச்சு டைரக்ட் பண்ண குகநாதன் சார், PV வாசு சார், அந்த பக்கம் சண்டி மாஸ்டர், கலா மாஸ்டர், அம்பிகா அம்மா, OG மகேந்திரன், ஷீலா அம்மா, தோட்டா தரணி சார், சித்ராலயா கோபு சார், இப்படி ஒரு குடும்ப விழாவாக இங்கே நடக்குது. இந்த டூரிங் டாக்ஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் நிகழ்ச்சி இந்த ஆண்டிலிருந்து துவங்குகிறது. சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரும் சினிமா, அவரும் AVM ஸ்டுடியோலேருந்து எல்லா ஸ்டுடியோவுக்கும் சுற்றி வர்றவர் தான். நாங்கள்லாம் ரொம்ப ஒன்றா இருந்து சினிமாவுக்கு வந்தது. சினிமாவில் என்ன அதிகமாக வந்து டைரக்ட் பண்ண, நான் நடிக்காத டைரக்டரே கிடையாது இந்த கலைத்துறையில் இது வரைக்கும். இப்போ இருக்கவங்கலேருந்து அந்த காலத்தில் இருந்த புல்லியாவில் ஆரம்பித்து பீம்சிங் சார்லேருந்து, ஸ்ரீதர் சார்லேருந்து, பாலச்சந்தர் சார்லேருந்து அப்படியே எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இன்றைய அதிகமாக நான் படத்தில் நடித்தது வாசு சார், ரவிக்குமார் சார், குகநாத் சார் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக இந்த மாதிரி ஒரு விழா எடுத்து அதுக்கு எப்படி ஒரு பரிசு கொடுக்கறது வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதாக தான் இருக்குது. அதுதான் கலைத்துறையில். அதுவும் இந்த பழைய நடிகர்கள், புதிய நடிகர்கள்பாங்க, அதெல்லாம் நடிகர்கள் என்றாலும் ஒன்று தான், பழசு புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓல்ட் இஸ் கோல்டு. அதனால் ஓல்டாக இருக்கிறவங்களுக்கு நாம் எப்போவுமே பெரியவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி கலைத்துறையில் இருக்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்தால் அவர்கள் வருங்காலம் சிறப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டு.
அது மாதிரி பண்டிட் நடராஜன் சார் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ தொடக்க காலத்துலேருந்து தெரிஞ்சு தயாரிப்பாளர். நாங்கள் எல்லாரும் ஃபாரின் போனோம். வாசு சார் படம் டைரக்ட் பண்ணார், இவர் தான் ப்ரொடியூசர். பிரபுதேவா ஆக்ட் பண்ணார். அங்கே போனால் ஈவினிங் என் குழந்தைகள்லாம் வந்து இவங்க மிஸ்ஸஸ் தான் வந்து தயிர் சாதம்லாம் கொடுப்பாங்க. இப்படி குடும்பமாக நாம் கிட்டத்தட்ட சினிமாவில் நான் 65 ஆண்டுகளாக இருக்கேன். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் எனக்கு புதுசாக பாருங்கள். இப்போ இந்த சமுத்திரக்கனி டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறேன், இன்னொரு தியாகராஜன் படத்தில் ஆக்ட் பண்ணுறேன். ஏதோ நடிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு தொழில். இதை தெய்வம், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். அந்த திறமை தான் நமது செல்வம். எவன் ஒருத்தன் அந்த தொழிலை மதித்தால் நிச்சயமாக அந்த தொழில் கைவிடாது. அப்படிங்கிறதுக்கு எல்லா தொழிலை விட சினிமா தொழில் கிடைக்கிறதுன்னா அது இறைவனுடைய அருள். ஏன்னா இறைவனுக்கு அப்புறம் வந்து ஒரு கலைஞர்களை தான் பார்க்குறாங்க. எங்கேயோ போயிட்டுருப்போம் காரில், அதோ போகிறாரு அப்படிம்பாங்க. அது கடவுளை தான் நம்ம போகும்போது கோயிலுக்கு போகும்போது இப்படி எப்படி வணக்கம் பண்ணுறது மாதிரி சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பரிசளித்த சித்ரா லக்ஷ்மணன், சிங்காரவேலு, ரியாஸ், அவனுடைய பொண்ணு, இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, எனக்கு இந்த பரிசை அளித்த இயக்குனர் மட்டும் இல்லை, அருமை நண்பர், அது மாதிரி நடராஜன் சார், இவங்களுக்கு நன்றி கூறி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி இது தொடரும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் சார் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். அதாவது ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையில வந்து நீங்க ரொம்ப ஃபேமஸ், பயங்கர வைரல் அண்ட் ட்ரெண்ட். ஏன்னா சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே உங்களுடைய சம்பந்தப்பட்ட சீன்ஸ் ஏதோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஜென்சி தலைமுறைக்கு வந்து நீங்க ஒரு பூக்கி நாயகர். இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டாங்க. இதில் வந்து இவர் ரவிக்குமார் சார் பண்ண படம், அதெல்லாம் என்ன டைலாக்கு, அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அக்காளாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. அந்த டைலாக்கை வந்து இன்னைக்கு இல்லை. இன்னும் பல தலைமுறை வந்தாலும் இந்த நாட்டாமையை யாரும் மாற்ற முடியாது. அந்த காலத்தில் எத்தனையோ நீதிபதிகள் வந்திருக்கலாம் நாட்டில், இருந்தாலும் நாட்டாமையை மாற்ற முடியாது. அதுக்கு மிக்க நன்றி ரவிக்குமார் சார் தான் சொல்லணும். நீங்க இந்த டயலாக் எப்ப சொன்னாலும் சார், உண்மையில யாராவது தப்பு பண்ணியிருந்தா கூட டக்குன்னு விட்டுட்டு சார் மன்னிச்சுக்கிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க கூட சார். அவ்வளவு கம்பீரம். இன்னைக்கு ஒரு ஆர்மி கமாண்டோ மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வந்து மெய்யழகன் மாதிரியான திரைப்படங்கள் 2 ஆண்களுக்கு நடுவில் இருக்கிற நட்பை ரொம்ப அழகா காட்டுது. இது அப்பவே நீங்க நட்புக்கால மீசக்கார நண்பா சரத் சார் கூட அவ்வளோ அழகா பண்ணியிருப்பீங்க. அந்த காம்போ எப்படி சார், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணீங்க? அதாவது நான் வந்து டைரக்டருடைய ஆக்டர். நானாக வந்து எனக்குன்னு ஒரு பாணியே வச்சுக்கிறது இல்லை. டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறது. இப்போ ரவிக்குமார் சார் எப்படி வேணும்னு கேட்குறாரோ அது கொடுக்குறது. இந்த மாதிரி டைரக்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த கேரக்டர் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நாம் செஞ்சுட்டு போனோம்னா அது எப்போவுமே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு கால வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஒத்து போகிறோம். இல்லைன்னா வேணாப்பா, அவர் ஒரே டைப்பு ஒரே அருமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு கலைஞன் தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கவே கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க இயக்குனர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு இந்த ஜெனரேஷனும் கேட்காம உங்களுக்கு அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்த அன்பு உங்களுக்கு எப்போதும் கிடைக்கணும். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு எங்க எல்லாருடைய அன்பு நிறைந்த நன்றி. நன்றி. டூரிங் டாக்டர்ஸ் சிறந்து வழங்க வேண்டும். சித்ரா லட்சுமணன் நல்லா இருக்கணும். இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் சீமான் அண்ணனை வந்து இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பி. நான் டிராகனில் இருக்கும் போது சார் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.